பகல் 1 மணி நிலவரப்படி தமிழ்நாடு முழுவதும் 39.51% வாக்குகளானது பதிவாகியுள்ளது. என்ன சார் போனலைன்னா இந்த லீவு சேலரி கட்டான்னு சொல்லி ஹோம் செக்ரட்டரி தபால் கொடுத்தது வந்து நம்ம இப்போ கொடுத்துருக்காங்க. அது பார்த்துலாம். என்ன வெயில் அதிகம் இருக்கே தான் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பட் எல்லா வாக்குச்சாவடிலே நம்ம ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் ஏதாவது நேச்சுரல் சைடு இருந்தால் சரி, இல்லைனாக்கா நம்ம சாமியானா சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இந்த மத்தியான காலத்திலே கொஞ்சம் நம்ம சாமியானா சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இந்த மத்தியான காலத்திலே கொஞ்சம் நம்ம ஹெல்த் யார் யாருக்கும் சரி இல்லையோ அவங்க கொஞ்சம் வராமல் நம்ம யங் பர்சன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்தால் தான் நல்லா இருக்கும். அது மாதிரி நாங்கள் ஒரு வேண்டுகொள்கிறோம். ஏன்னா கொஞ்சம் வயசானவங்க அதெல்லாம் நமக்கு டைம் இன்னும் இருக்கு. 6 மணி வரைக்கும் கடைசியாக யார் இருந்தாலும் கூட அவங்கக்கிட்ட நம்ம அந்த வாக்குச்சாவடிலே வந்தாவே நம்ம அவங்க சீட்டு கொடுத்துட்டு ஓட்டு நம்ம வாங்க போகிறோம். அதனால் அந்த மாதிரி நம்ம வாக்காளர்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வர மாதிரி நாங்கள் வேண்டுகொள்கிறோம். விலங்கோடு பைப்போல் 35.14%. 14. நடிகர்கள் இவங்கலாம் வந்து வாக்கு செலுத்த வரும்போது அங்க இருக்க பப்ளிக் வந்து கொஞ்சம் அசௌகரியமா ஃபீல் பண்றாங்க. ரொம்ப கூட்டம். எங்க யாரு இந்த நடிகர்கள் விஜய் பெரிய பெரிய நடிகர்கள் அங்க இருக்க வாக்காளர்கள் முடிஞ்சுக்கிட்டு உள்ள போயிடுறாங்க. ரொம்ப கூட்டம் அதிகமா இருந்தாங்க. அங்க இருக்க முதியோர்லாம் கீழே வருவதற்கான வாய்ப்பு நிறைய. இந்த மாதிரி நடிகர்கள் வரப்போகும்போது அதை வந்து தனியா அவங்களுக்கு தனியா செப்பரேட்டா இடம் இருக்கிறதுக்கோ இல்லை அதை கொஞ்சம் தடுக்கிறது ஏதாவது வாய்ப்பு இருக்காது? நம்ம கூடுதல் பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணிவிட்டு எப்போவுமே கொஞ்சம் எப்படி ஸ்மூத்தாக போக மாதிரி பார்க்கலாம். அந்த மாதிரி தகவல் நம்மக்கிட்ட இன்னும் வரல. ஸோ அது வந்தால் பார்த்துக்கலாம். நிறைய இடங்கள் வந்து ஓட்டு இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லி இப்போ புதுசாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நம்ம என்ன இது 2-3 வார்டில் இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. இங்கே இந்த மிஸ்டேக் நடக்குது. அது நம்ம பார்க்கணும். ஒரு கேஸில் எப்படி இருக்கும் அதில் நம்ம பார்த்தா தான் தெரியும். இருந்தாலும் நான் திருப்பி அதை வேண்டிக்கொள்கிறேன். நம்ம ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் நம்ம எபிக் கார்டில் இருக்கிற நம்பர் போட்டு நம்ம பார்க்கணும். மேபி ஒருவேளை நம்ம பக்கத்து வேறு ஏதோ ஒரு வாக்குச்சாவடிக்கு அது ஷிஃப்ட் ஆகிருக்கிற மாதிரியும் வாய்ப்பு இருக்கலாம். ஓட் போடுறதுக்கு கட்டாயம் யாருக்குமே நம்ம பண்ண முடியாது. அது ஒரு ஏன்னா நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சில வாக்குச்சாவடிகளுக்கு ஓட்டு போட போகும்போது அங்கே வாக்குச்சாவடி பெயர் இல்லாமல் அதிகாரிகள் அனுப்புகிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் இந்த வருஷம் போடலாம் அடுத்த வருஷம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகளே பொதுமக்கள்கிட்ட சொல்லுவாங்க கருத்து இல்லை. அந்த மாதிரி ரிப்போர்ட் நம்மக்கிட்ட வரல. பட் அந்த மாதிரியும் யாரும் சொல்லக்கூடாது. பிரச்சனை நடந்தது. நிறைய பேருடைய நேம் வந்து லிஸ்ட்டில் இல்லை. ஆக்சுவலாக வந்து இப்போ நான் ஒரு பூத்தில் இருந்தேன் தேனாம்பேட்டை போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து அவருக்கு எபிக் கார்டு இருக்குது. ஆனால் அவருடைய நம்பர் வந்து அந்த எபிக் நம்பர் வந்து ஹெல்ப்லைன் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து அந்த பூத்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேருக்கு வந்து அவங்களுடைய ஓட்டர் நேம் வந்து லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்றாங்க. ஆனால் எபிக் கார்டு வச்சுருக்காங்க. எப்படி சார் இது என்ன குழப்பம்? அது கேஸ் பை கேஸ் தான் நம்ம செக் பண்ணோம். ஒருவேளை நம்ம 3 கேட்டகரி ஓட்டர்ஸ்க்கு நம்ம வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்படுவாங்க. அப்சென்ட், ஷிஃப்டட், டேட் இது 3 கேட்டகரியில் ஏதாவது இருக்கலாம். இன்னொரு என்ன இதில் இல்லைனாக்க இன்னொரு வாய்ப்பு என்ன இருக்குனாக்கா நம்ம 1500க்கு மேலே போகும்போது இன்னொரு பக்கத்தில் ஒரு வாக்குச்சாவடிக்கும் அந்த ஒரு சில பேர் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுவும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் அது நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு ஒரு சப்போஸ் வேறு ஒரு வாக்குச்சாவடியில் இருந்தால் அங்கே நம்ம போட்டு போடலாம். இப்போ மெஷின்ஸ் எல்லாம் ரிப்பேர் மாதிரி அந்த மாதிரி நமக்கு இப்போ தகவல் அவ்வளோ வரல. காலையில் தான் ஒரு 10-11 தான் வந்திருந்தது. அதுக்கப்புறம் அவ்வளோ ஒன்றும் வரல. இப்போ ஸ்மூத்தாக தான் போயிட்டு. தேங்க்யூ.